வெல்கம் டு த பீப் ஷாட். ஓகே, அதாவது பீப் ஷோல நிறைய விஷயங்கள் எடுத்து நிறைய சட்டையர் பண்ணி நிறைய பேசுவோம். பீப் ஷாட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஒரே ஒரு செக்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த பீப் ஷாட். இதுல முதலாவதா இன்னைக்கு வரப்போறது என்ன அப்படின்னா 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. சோ இந்த 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருதுனாவே நம்ம வீட்டுகளுக்குள்ள பயங்கரமான பதட்டம் வந்துடும். 12th ரிசல்ட் வரக்கூடிய 5 வகையான வீடுகள். நம்பர் 1, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பையன் அல்லது பொண்ணோட வீடு. அட்டேகப்பா அமோகமா இருக்கும் பாருங்க. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு, வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. குட் ஈவினிங். நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். 1199 வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணி கொடுத்தாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் படிச்ச ஸ்கூல் வந்து மகாராஷ்டிரா வித்யாலயா. அங்க இருக்க பிரின்சிபலுக்கு நான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அவங்க நல்லா கோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் படிக்கிறதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு அம்மா தான் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அரவிந்த் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா படிப்பான். பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நான் அண்ணன் அரவிந்த் அண்ணன் எங்க ஸ்கூல் வாட்ச்மேன் தான் என்னை வந்து கரெக்டான டைம்ல ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணுவாரு. அதனால வந்து ஆயமாக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் வந்து என்னோட ஆம்பிஷன் சின்ன வயசுல இருந்தே வந்து நான் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி கிராமப்புறங்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து இலவசமா வந்து மருத்துவ சேவை பண்ணணுன்றதுதான் என்னோட ஆம்பிஷனா இருந்துச்சு சின்ன வயசுல இருந்தே. அதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே எடுத்தேன் நானு. அப்படி சொல்லிக்கிறேன் நானு. அப்பா அப்பா ஓகே. அடுத்த கேட்டகிரி உலகத்திலே மிக பரிதாபத்திற்குரிய கேட்டகிரி. ஏன்னா பயங்கரமா படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணிருப்பாங்க. அது 1 மார்க் 2 மார்க் இல்ல, அவங்க பொடுவாயிலே ஒரு பாடு. பாருங்க, முன்னாடி வா, முன்னாடி வரியா? மார்க் பாத்தியா? எவ்வளவு மார்க்? 1197. இது ஒரு மார்க்கா? உட்காரு, உட்கார்றா. உட்காரியா? நான் எந்திரிக்கவா? வாட்ச்மேன் பையன் அவன் 950 மார்க் வாங்கியிருக்கான். உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கல சொல்லு? காலைல ஒரு டியூஷன், சாயங்காலம் ஒரு டியூஷன், படிக்கிறப்ப ஹார்லிக்ஸ், கேபிள் கனெக்ஷன் இல்லாத அற்புதமான LCD டிவி. உங்க அப்பா மாறலடா எங்க அப்பா. எனக்கு என்ன, எனக்கு கிழிஞ்ச சட்டையோட படிச்சிருக்கேன்டா. தெரு விளக்குல உட்காந்து படிப்பேன். டே டைம்ல என்ன ரெடி பண்ணீங்க? செருப்பால் அடிப்பேன், குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. அப்படியெல்லாம் படிச்சு 230 மார்க் ஸ்கோர் பண்ணேன். அவுட் ஆஃப் 1230 மார்க்ஸ். இட்ஸ் நாட் an easy job அரவிந்த். எல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால மிதப்புல ஆடுற. என்னமோ பண்ணு போக, முன்னாடியே வந்துடாது இன்னொரு 2-3 நாளைக்கு. அடுத்த கேட்டகரி, நம்மள நிறைய பேர் இந்த கேட்டகரியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, வீட்டுல பயங்கரமா படிக்கிற பையனா காட்டிக்குவோம். ஆனா மார்க் என்ன வரப்போகுது நமக்கு மட்டும் தான் தெரியும். 1100 நம்ப வைப்போம், 500 எடுப்போமான்றது நமக்கு தான் தெரியும். அந்த கேட்டகரி. ஆமா சார், இல்ல ராமாவரம் வேணாமா, பையன் காட்டாங்குளத்தூர்ல தான் படிப்பேங்க. ஆமா சார், நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் சார் சென்னை போனா. ஆமா, மெரிட் தான். 1100க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்றான், வந்துடும் சார். ஆமா, மந்திரியை பார்த்தாச்சு தம்பி, காட்டாங்குளத்தூர்லயே வாங்கிடலாம். மார்க் வந்துருச்சா? மார்க் வந்துருச்சா? இல்லையா? மார்க் வரலையா? வந்துருச்சுன்றாங்க எல்லாம், அந்த டிவி எல்லாம் போடுறாங்க. நான் வேணா போன் பண்ணி கேட்க, ரமேஷ்க்கு போன் பண்ணி கேட்கவா? பிரௌசிங் சென்டர் தானே வச்சிருக்கான். என்னப்பா குடுப்பா, ஏன்பா வந்து மறைக்க குடு பாப்போம், குடு. போனாவது பண்ணுவோம் ரமேஷ்க்கு. என்னப்பா அதை இருக்கேப்பா அரவிந்த் 530. இது ரோல் நம்பரா? இதான் மார்க்கா? டோட்டலா நம்பர் செக் பண்ணியா தம்பி? செக் பண்ணுப்பா. இவ்வளோ நம்பர் தானா? பேரு கரெக்டா இருக்கா? சரியா? அந்த வெப்சைட்ல தான் பாக்குறியா? போன வருஷம் எது பார்த்துட்டு இருக்க போற? அதானா? இதானா? நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், நடிக்கிறியா? எத்தனை மார்க் வாங்குறேன்னு சொன்ன? அரே போட்டேன்னு வச்சுக்கா. என்னடா மார்க் வாங்கியிருக்க? டேய் இந்த டிராப் அழுவாதடா. டேய் என்ன டிராமா பண்றியா? எத்தனை தடவை சொன்னேன்? எவ்வளவு மார்க்டா சொன்னேன் என்கிட்ட?
எவ்வளவு 1000 வாங்கிடுவேன்னு சொன்னல, எவ்வளோடா வாங்கியிருக்க? 534. 1000 வாங்கிடுவேன் எப்படா சொன்ன? நான் நல்லா தான்ப்பா எழுதுறேன் நானு. என்ன அரவிந்தம்மா, ஏன் அரவிந்த் அழுகுறான்? ஏதோ கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்துட்டானா, ஏதோ கொஞ்சம் அழுது டிராமா பண்றியா? அரவிந்தப்பா, அரவிந்தப்பா சும்மா இருங்க. அரவிந்தப்பா சும்மா இருங்க. அது வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க, மயில் வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோமா. பேசுங்க பேசுங்க பாருங்க. டேய் டேய் ஏய் இதரி இங்க வர்றா, ஒழுங்கா அந்த டிவிடி எடுத்து வெளில வச்சிருக்க கதவை சத்துறா. என்ன இப்ப கிடைக்குங்களா சீட்டு? வாய்ப்பு கிடைக்கும், நான் முன்னாடியே சொல்லி வச்சிட்டேன். சரி சரி, ஒரு 5 ரூபாக்குள்ள எல்லாம் சேர்ந்து முடியற மாதிரி. கவலைப்படாங்க, நம்ம பரம்பரையில யாருமே இன்ஜினியர் இல்ல, பண்ணிடலாம் அவனை மட்டும் இன்ஜினியர் ஆக்கிட்டோம்னா. கவலைப்படாங்க. அடுத்த கேட்டகரி பாஸே ஆக மாட்டான்னு ஊர்ல உள்ள 50 பேர் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க அம்மா அப்பா உட்பட. ஆனா தவறி பாஸ் ஆயிருவாங்க. அந்த வீட்டை பாருங்க. ஆசு குட்டி, நான் கும்பிட்ட மாரியாத்தாலும் காலியாத்தாலும் சும்மா இல்லடா டே. எப்பா எப்படியாவது போய் குலதெய்வம் கோயில் ஒரு சேகரண்ணே, சாமி சேகரண்ணே. ஆத்தா. ஆமாண்ணே, சபா பாஸ் பண்ணிவிட்டேன். ஆமா ஆமா அவ்வளவு சந்தோஷம் உங்க ஆமா ஆமா ஆமாக்கா. ஹலோ ராஜாண்ணே. புரியல. ஆமா பாஸ் பண்ணி விட்டாங்கண்ணே. இந்தாங்க சபாபா பேசுறாரு. என்னங்க இந்த ராஜா அண்ணே பேசுறாரு? அண்ணே ராஜா அண்ணனுங்களா? ஆமாங்க இப்ப இந்த சபா பேசுறேன். ஹலோ, ஆமாண்ணே. ராஜா அண்ணே, ஊரு கண்ணு உழவு கண்ணே பற்று இன்னைக்கு 440 வாழ்க்கை 1200 ராசி, என் தெய்வம், என் தங்கம், என் வயிறு பிச்சுட்டியா? அந்த வினோத் இருக்காங்கல்ல, ஆமா. அவ்வளவு பெயில். அவன் தான் நம்ம பிள்ளைய வந்து எப்ப பார்த்தாலும் பெயிலா போவேன் நினைக்கிறீங்க. நான் சும்மா விட மாட்டேன். உங்க அண்ணன் பையன் மட்டும் என்ன போன தடவை கல்யாணத்துல வரப்ப என்ன வச்சு பேசினா தெரியுமா? கூட்டு போய் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இருந்தாலும் என் பையில பாடுறான்னு சொல்லிட்டு வந்துருவேன். அண்ணனை குத்தம் சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராது. அடுத்த கேட்டகரி, இது ஃபெயிலா தான் போகும்னு எல்லாருக்குமே தெரியும், ஃபெயிலாவும் போயிரும். ஃபெயிலா போயும் ஃபீல் பண்ணலன்னு தான் அப்பனுக்கு கோவம் வரும். அந்த கேட்டகரி இல்ல பிரசனா இல்ல, நான் இன்னும் இவன் நம்பரே இன்னும் வரல. ஆமா ஆமா, ஒரு 100 பேருக்கு மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்களா மேரிசத்து. நான் பாத்துட்டு சொல்றேன், நானே கூப்பிடுறேன் உங்களுக்கு. ஆமா சிங்கமா இருக்கா, கேவலப்படுத்திட்டேன். ஒருத்தண்டே ஒண்ணு பேசவே முடியாது. நான் 3 நாளைக்கு தலையே காட்ட முடியாது வெளியில. நீ இருந்தா இரு, வெளியில போறது நான் போ. எப்பா உன்னை பெத்ததே மறந்துடுறேன். குரல் வசதி பேசுறேன், என்ன குரல் வசதி பேசுறேன்? நல்லா ஊட்டி விடு, வாயில வச்சு ஊட்டி விடு. முடிய பத்தியா, முடிய பத்தியா? முடிய ஆம்ஸ், டி-ஷர்ட் ஆம்ஸ், ஜிம். இதுல இவருக்கு ஒரு செயின், ஒரு கடுக்கன்னு. என்ன வயசுல என்ன வேலை பாத்தீங்க? நல்லாதான் படிச்சோம், நல்லாதான் எழுதணும். நான் மட்டுமா பெயிலு, பாலா பெயிலு, சுரேந்தர் பெயிலு, ராஜேஷ் பெயிலு, எல்லாம் ரவுடி பெயிலுவா, எல்லாம் ரவுடி பெயிலு. இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ளே போடாம இல்லையா? என்னடா ஏன் நான் உங்க அப்பா இல்லையா? சரி அப்பா தான், அப்பா போதுமா? வாராங்க பாரு, மார்ச்ல முடிச்சுட்டு வந்துட்ட பேசிக்கிறேன் பாலானே. ஒழுங்கா போய் அவனை வினோத்தை பார்க்க சொல்லு, பேசி வச்சுட்டு வந்திருக்கேன். அவர் ஒரு வேலை கொடுப்பாரு, அந்த டியூஷன் சென்டர்ல இருந்து படிக்க சொல்லு. ஒழுங்கா அங்கெல்லாம் படிக்க முடியாது, நான் வேற இடத்துல சேர்ந்துட்டேன்னு சொல்லு போ. இதெல்லாம் ரெகுலரா இந்த மாதிரியான ஒரு வீடு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வீடா தான் இருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த 12th பசங்களை கொண்டு போய் திக்குமுக்காட வைக்காதீங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய கடைசி நாள். இதுல ஜெயிச்சா தோத்தாங்கிற அந்த மென்டாலிட்டில இருந்து அந்த பசங்களை வெளியில கொண்டு வாங்க. அவனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் மதிப்பெண் கம்மியா இருக்க பசங்களுக்கு.